திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம முந்தைய காணொளியில சொல்லியிருந்தோம். அண்ணன் தினகரன் அடுத்து அண்ணன் சீமானும் வந்து அறிக்கை விடுவாருன்ட்டு. அதே மாரி இப்ப அண்ணன் சீமான் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்ற அனைவரையும் எவ்வித நிபந்தனையின்றி விரைந்து பணி அமர்த்த வேண்டும் என்று தான் ஃபர்ஸ்ட்டு அண்ணன் அறிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இந்த நாம வந்து இப்போ தொடர்ந்து நம்ம வந்து இதற்கான முயற்சிகள் வந்து இனி வரும் காலங்களில் அனைத்து கட்சி சார்பிலிருந்தும் அனைவருமே இந்த மாதிரி அறிக்கை விடுவாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க போகிறோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் ஒரு சில ஆசிரியர் இந்த வழக்கு தொடுத்த 410 ஆசிரியர்கள் வந்து நம்மளை வந்து ஒரு தவறுதலாக புரிதல் இருக்குது. நம்ம வந்து அவங்களை எங்கேயும் கொடுக்க வேணாம்னு சொல்லலை. அதேமாரி அவங்களுக்கு எதிராக இந்த போராட்டம் கிடையாது. நாம வந்து என்னன்னு கேட்டால் அந்த 410 ஆசிரியர்களுக்கு ஒரு தீர்ப்பை வந்ததை நம்ம வந்து நடைமுறைப்படுத்த சொல்கிறோம். தமிழக அரசை நடைமுறைப்படுத்த சொல்கிறோம். அப்போ நடைமுறைப்படுத்தும் போது அந்த 410 ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, இதில் 2013 முதல் 17 வரை உள்ள ஆசிரியர்கள் அனைவருமே சேர்ந்து வந்து பணி வழங்கணும் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். கேட்குற முயற்சி யாரையும் வந்து அந்த 410 ஆசிரியர்களுக்கு எதிராக நம்ம களம் காணலை. ஒரு சில தற்கூறிகள், அதாவது புரிதல் இல்லாத தற்கூறிகள் வந்து இதை வேறு விதமாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து எதிராக நிலைப்பாட்டில் இருக்காங்க. அவர்களாகத்தான் இந்த பதிவு நம்ம சொல்கிறோம். கோர்ட்டு உத்தரவை வந்து தமிழக அரசு விரைவாக செயல்படுத்தணும் தான் நம்ம போராட்டத்தை எடுக்கிறோம். அப்போ போராடும் போது இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த அனைத்து ஆசிரியர்களுக்குமே நம்ம வந்து கேட்குறோம். அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய சங்கத்தினுடைய நிலைப்பாடை வச்சு உங்களுக்கு எதிராக நாங்கள் வந்து இது பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ இதனுடைய தொடர்ச்சியான நிகழ்வுகள் நிறையா இருக்குன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இந்த காணொலி மூலமாக நம்ம கூறிக்கொள்கிறோம். நாம் பாதிக்கப்பட்டது வந்து நம்ம கள போராட்டத்தில் போராடும்போது ஊடகம் முதல் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவரே வந்து சொல்லியிருக்காரு. அதை அமல்படுத்த சொல்லித்தான் நம்ம வந்து போராடினோம். அது போராட்டத்தின் வாயிலாக இல்லைனா கூட இப்போ வந்து உயர்நீதிமன்றமும் அந்த போராட்டத்தினுடைய காரணமாக உயர்நீதிமன்றமும் அதை வந்து இதனுடைய பாதிக்கப்பட்டன்றதை உறுதி செஞ்சுருக்காங்க. இதை வந்து நம்ம செயல்படுத்தணும்னா கள போராட்டம் தான் நம்மளுக்கு வெற்றியை தரும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.